ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? தீபாவளி ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. எல்லாரும் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற கொஞ்சம் கஷ்டமான ஸ்வீட் காரத்தை நம்ம வெளியில் வாங்கிடுவோம். பட் வீட்டில் எப்பொழுதும் பண்ணணும், 1-2 விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக செலக்ட் பண்ணுவோம். அந்த சிம்பிளாக செலக்ட் பண்ணுறதுல தான் ரொம்ப கஷ்டமாக சில சமயம் முடியும். சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், அது சரியாக வராது. அதனால இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சோமாஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப அது ரெகுலராக வீட்டில் பண்ணுறது. பட் ஆனால் அதில் சின்ன ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடுற ஒரு ஸ்வீட் தான். ரொம்ப அருமையாக டேஸ்டான ஸ்வீட். பட் ஆனால் அதில் ஒரு 5 விஷயம், முக்கியமான விஷயம், அது கரெக்டாக பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான சோமாஸ் வரும். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். இன்றைக்கி ஒரு 5 முக்கியமான டிப்ஸை இந்த சோமாஸ் பண்ணுறதுல நான் நோட் பண்ணி அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 5 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒரு பர்ஃபெக்டான சோமாஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். சோமாஸில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அந்த ஷெல்லு, அதாவது வெளியில் இருக்கிற அந்த சோமாஸோட ஓடு. ஏன்னா அது நம்ம கரெக்டாக அந்த நம்ம அந்த மாவு சரியாக பண்ணலை, அந்த ரேஷியோ பண்ணலை அப்படின்னா, ஏன்னா இது மைதா பேஸில் பண்ணுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டான ரேஷியோ நீங்கள் ரவை அதெல்லாம் சேர்க்கல அப்படின்னா, ஒன்று அந்த உப்பி அதாவது பபுள்ஸ் வரும், ரெண்டாவது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இல்லாமல் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரேஷியோ பார்ப்போம். அது என்னன்னு பாருங்கள். மைதா இப்போது நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இது ரேஷியோ என்ன அப்படின்னா, மைதா 1 பங்கு எடுத்தீங்கன்னா ரவை 1/2 பங்கு. அதாவது மைதாவும் ரவையும் 2:1. சில பேர் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ரவை மட்டும் போடுவாங்க. பட் அந்த ரவை நம்ம பாதி போடுறப்போ நல்ல உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு அந்த அந்த மொறுமொறுப்பு நல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக அந்த ரவை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ நல்ல பொடி ரவையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரவை பொடியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பெரிய ரவைன்னா நல்ல ஊறுறப்போ ரொம்ப டைட் ஆயிரும், கரெக்டான உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அந்த டோவில் ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த மாவு செய்கிறப்போ 2வது முக்கியமான விஷயம், எப்பொழுதுமே இந்த சோமாஸில் நிறைய இடத்துல நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங், அந்த பூரணத்தில் தான் அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் இருக்கும். வெளியில் இருக்கிற அந்த ஷெல்லில், அந்த ஓட்டில் நமக்கு எதுவுமே இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு நம்ம பார்த்து கரெக்டாக சேர்த்துருவோம். அதில் கொஞ்சோண்டு இனிப்பு வேணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சுகர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஃப்ளேவருக்காக பொடியாக நம்ம வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி. ஸோ இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு, அதே மாதிரி கொஞ்சம் லைட்டான சால்ட்டு, அதே மாதிரி இந்த ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர். ஸோ இந்த மாவில், ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கடிப்போம். ஸோ இதோட மவுத் ஃபீல் அண்ட் டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஓரளவு இது நல்ல ட்ரை மிக்ஸ் ஆனோன்னே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கிறேன். எப்பொழுதுமே இந்த நெய் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான நெய் நீங்கள் வாங்கிக்கிங்க. அந்த வாசனை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாவில் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இதில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை மிக்ஸ் இந்த மாதிரி பண்ண இது என்ன பண்ணணும்னா, உதிரியாக ஒரு மணல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது கரெக்டாக பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இது நம்ம குக்கிங்கில் அந்த பிஸ்கட் பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மெத்தட் தான், க்ரம்பிளிங் மெத்தடு. அதே மாதிரி இந்த நெய் நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டாலும் அதுவும் இந்த சோமாஸோட ஓடில் இந்த கொப்புளிச்சு வரத்துக்கு ஒரு காரணம். கரெக்டாக சேர்க்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்படி பிடிச்சா டைட்டாக இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இதுதான் இந்த ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போது நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து டைட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த டோ இந்த மாவு லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா சில சமயம் மாவை பொறுத்து எவ்வளவு தண்ணி அது இழுக்கிறது அப்படின்றது மாறும். எப்பொழுதுமே இந்த ரவை சேர்த்துருக்கிறதுனால நம்ம பிசையிறப்போ இந்த ரவை ஊறுறப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இழுக்கும். நம்ம ரவை கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கோம். அந்த நம்மளோட ரேஷியோ
கொஞ்சம் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல டைட்டாக ஒரு மாவாக அப்படி ரெடி பண்ணிட்டோம். இது இன்னும் ரெடி ஆகலை, ஏன்னா இதை நல்லா வந்து நம்ம பிசையணும், நம்ம நீடிங் பண்ணோம். அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு அந்த ரவை வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி அந்த நீடிங் ஸ்டேஜில் நல்ல ஒரு ஸ்மூத் டோவாக கிடைக்கணும். நல்ல டைட்டாக இந்த அளவுக்கு நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு க்ளீன் அதே மாதிரி ஒரு ஒயிட் மஸ்லின் கிளாத் இருந்தால் அதை லைட்டாக நனைச்சி இது மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அது ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கிறப்ப இதோட ஃபில்லிங்கை நம்ம பண்ணி அது ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். நெய்யில் தான் வறுக்க போகிறோம், கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம், ரொம்ப நெய் தேவையில்லை. இந்த பூரணத்தோட டிப்ஸு தான் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த டோவுக்கு அடுத்து. ஏன் அப்படின்னா கரெக்டாக பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம வறுக்கணும், அவசரப்பட்டு வறுக்கக்கூடாது. எதை எந்த ஸ்டேஜில் வறுக்கணும், எதோட மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை நான் என்ன பண்ணுறேன், வறுத்துறேன். லைட்டாக நான் எடுத்துருக்கிற நெய் வந்து சூடாயிருச்சு. பார்த்தீங்கன்னா கலர் மாறல, பட் நான் இங்கே வறுக்கிறப்ப எனக்கு நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு சரியான ஒரு டைம். கலர் மாறாமல் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல சூடாயிருச்சு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜார் ஒன்றில் போட்டு ஒரு சுத்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் பிறுன்னு அரைச்சிடலாம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பொட்டுக்கடலை நல்ல சூடாக இருக்குது. இது இப்போ நம்ம 1-2 அரைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி 1-2 அரைச்சி இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம். இந்த ஃபில்லிங் பண்ணுறது வந்து எப்பொழுதுமே டக்குன்னு பண்ணிடணும், ஏன்னா அந்த சூட்டில் தான் நம்ம வந்து இந்த சுகர் இந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுறப்போ மிக்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் தேங்காய் வறுக்க போகிறேன். தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் திருகுனது எடுத்துருக்கோம். கொப்பரை தேங்காய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சில சமயம் என்னாகும் அப்படின்னா இந்த கொப்பரை தேங்காயில் அந்த எண்ணெய் வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். அப்போ அந்த நெய் வாசத்தோடு நம்ம மிக்ஸ் ஆகிறப்போ அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துக்கலாம். பட் தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் இந்த நெய்யில் கொஞ்சம் நம்ம வறுத்துறோம். ஸோ இதை இப்போ நம்ம பவுலில் போட்டுடலாம். நல்லா சூடாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம், இந்த தேங்காய் நல்ல சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூ இது அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பொட்டுக்கடலை எடுத்தோமோ, அதாவது 1 பங்கு தேங்காய் அப்படின்னா பாதி கப்பு, 1 கப் தேங்காய் 1/2 கப் பொட்டுக்கடலை, அதே மாதிரி 1/2 கப்பு சுகர், பாதி பங்கு. இந்த சுகரை வந்து அந்த நல்ல சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. சூட்டில் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் நைஸ் ஒரு கேரமலைஸ்டு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். விளையாட்டு போல் பண்ணுற ஒரு ஸ்வீட்டு தான் இந்த சோமாஸ். ஸோ இது இப்போ ரெடி. நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வறுக்க வேண்டியது பாதாம். ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக போடணுன்றதில்லை. பட் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து இந்த பாதாம் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்குது, நான் எடுத்திருக்கேன். அது கடையிலே கிடைக்குது. அப்படி உங்களுக்கு அது கிடைக்கலன்னா பாதாமை ஒரு நைஃப்லேயோ இல்லை ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற அருவாமனையிலையோ பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக நீளமாக அப்படி வெட்டிக்குங்க. இந்த பாதாம் வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நெய்யில். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் மாறல, பட்டு கரெக்டாக நமக்கு ஓரளவு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த சூட்டில் இதை இப்போ நம்ம அழகாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோடு இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய ஒரு பர்சனல் சாய்ஸ் அப்படின்னா இந்த வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் எப்பொழுதும் ஆட் பண்ணுவேன். மைல்டு ஹீட்டில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை நம்ம போடுறப்போ பொரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக ஒரு சூடாகி போகிறப்போ அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த எள்ளுன்றது வந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர். அது லைட்டாக ஃப்ரை பண்ணுறப்போ அந்த பேனில் ஒட்டிகிட்டு இருந்த நெய்யிலேயே போட்டு லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி மைல்டாக அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி பொரியறதுக்கு முன்னாடி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுறப்போ சில சமயம் அது வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கேன், நல்லா இருக்கேன்பாங்க. பட் இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த குக்கிங்கில். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபில்லிங்க்கு மேக்ஸிமம் நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
காடமன் பொடி, ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச். எப்பொழுதுமே இதில் வந்து இந்த ஃப்ளேவர்னு பார்த்தா அந்த ஏலக்காய் பொடி தான். ஸோ அதனால் நல்லா போட்டு ஒரு 2-3 பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம அந்த சூடாக இருந்த தேங்காயில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ இந்த ஃப்ரை பண்ண எள்ளு, அதே மாதிரி இந்த பாதாம் இதையும் போட்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உதிரியாக அந்த வாசனை இப்போவே அப்படியே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது அப்படியே இந்த ஃபில்லிங்கே. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நமக்கு ஊறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறினோன்னு லைட்டாக இலக்கி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம அழகாக சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த சைஸு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பூரி சப்பாத்தி போடுற ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அழகாக கொஞ்சமாக லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு தின்னாக நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நீட்டாக தேய்ச்சிட்டோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சோமாஸ் பண்ணுற ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இப்போது மோல்டு வச்சும் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். இந்த மோல்டு இல்லை, கிடைக்கல அப்படின்னா மோல்டு இல்லாமே அழகாக பண்ணலாம் இதே ஷேப்புக்கு. அது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் கேவிட்டியில் இந்த மாதிரி லைட்டாக குழி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபில்லிங்கை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு 1.5 ஸ்பூன் இந்த சைஸுக்கு நம்ம வைக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் தண்ணியில் லைட்டாக தொட்டுங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு ப்ரெஸ் பண்ணி இதை கட் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே அழகாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டீலோ பிளாஸ்டிக்லேயோ இந்த மாதிரி ஒரு மோல்டு கிடச்சிதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சோமாஸ். ஸோ இப்போ நான் என்ன ஒன்று காட்டுறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போ இந்த மோல்டே கிடைக்கல அப்படின்னாலும் அழகாக மோல்டு இல்லாமே நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு நார்மலாக என்ன ஒரு சிம்பிள் டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர், ஒரு சைஸ் கட்டரில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு ஷேப், ஈவன் ஷேப்பில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன், இப்போ நம்ம அந்த மோல்டு வச்சோம்னா நம்ம கொஞ்சம் நிறைய ஃபில்லிங் வைக்க முடியும். மோல்டு இல்லைன்னா கொஞ்சம் ஃபில்லிங் கம்மியாக வைக்கலாம், ஏன்னா அது வெளியில் வரும். பட் ப்ராசஸ் வந்து நமக்கு அதே தான். இந்த எட்ஜஸ் வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. அந்த சீலிங் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ட்ரையான ஒரு ஃபில்லிங்னால குக் ஆகிறப்போ, ஃப்ரை ஆகிறப்போ நமக்கு அது வெளியில் வந்துடக்கூடாது. அந்த ஒரு ஷேப்புக்காகவும் ஒரு நல்ல ஒரு இதுக்காகவும் ஒரு ஃபோர்க்கில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மோல்டில் பண்ண ஒரு எட்ஜு ஃபினிஷ் அழகாக வந்துடும். நல்ல சீல் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரையிங் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த மாவோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். அந்த மாவில் என்ன ஆட் பண்ணுறோம், டேஸ்ட்டுக்கு அதை பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த மாவை தேய்க்கிறது, நீடிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஃபில்லிங் எப்படி பண்ணணும், பர்ஃபெக்ட், அதில் என்ன டேஸ்ட்டு எவ்வளோ ஆட் பண்ணணும், சில இன்க்ரீடியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெயினாக 4 முடிஞ்சிருச்சு. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோமாஸில் அந்த பபுள்ஸ் வராமல் அழகாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஸ்லோ ஃபயரில் தான் நம்ம குக் பண்ணணும். அதாவது நம்ம குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுற ஹீட் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இதில் ரொம்ப கம்மியாக ஒரு ஆயில் ஹீட்டில் இருக்குது. இப்போது இதில் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ஹீட்டு தான் உங்களுக்கு இந்த சோமாஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியான ஹீட்டு. ஏன்னா சூடு வந்து ரொம்ப இருக்கவே கூடாது. லோ ஃப்ளேம், லோ ஹீட்டு.
அதில் தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம அழகாக இதில் இறக்கி ஃப்ரை பண்ணிடலாம். நான்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்ப இந்த சோமாஸ்ன்றது கண்டிப்பாக தீபாவளிக்கு இருக்கிற ஒரு மஸ்ட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இப்போல்லாம் நம்ம நிறைய டிஷ் வந்து இந்த ஸ்வீட் காரம்லாம் வெளியில் வாங்கிடுறோம் பண்டிகைக்கு. ஒன்று டைம் இல்லை, ரெண்டாவது நமக்கு பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. பட் இந்த மாதிரி சிம்பிளாக 1-2 டிஷ்ஷு நம்ம பண்ணுறப்போ அந்த ஒரு பர்சனல் டச் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பலகாரங்கள்லாம் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் அவங்கள குக்கிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு எக்ஸ்போஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் கலர். அந்த சோமாஸ் வந்து நம்ம அந்த லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறப்போ அந்த ஷெல்லு வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், க்ரன்ச்சியாக. பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்பே தெரியுது பாருங்கள், அந்த ஒரு சவுண்டு ரொம்ப முக்கியம். ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லைட் மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலர், இதுதான் சோமாஸோட ஒரு பர்ஃபெக்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இப்போது அருமையாக ரெடி. ஸோ பபுள் ஆகலை, பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது, ஷேப் கரெக்டாக இருக்குது, ஓப்பன் ஆகலை, நல்ல ஹார்ட் ஷெல், அதே மாதிரி க்ரன்ச்சி ஷெல். இப்போ உடச்சா அழகாக உடையும். இதெல்லாம் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த சோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இது வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு பர்ஃபெக்டான சோமாஸ் 5 டிப்ஸ் தான், ரொம்ப ஈஸி. அந்த மாவு பிசைறதுல இருக்கிற ரேஷியோ, அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி எப்படி அதை சேர்த்து நம்ம தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணுறோம், அந்த மாவு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஃபில்லிங், அந்த பூரணத்தில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம், என்ன அடிஷ்னலாக சேர்க்குறோம், ஒரு பஞ்சி டேஸ்ட், அந்த ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீலுக்கு. அதே மாதிரி அந்த ஃப்ரைங், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சோமாஸ்ன்றது ஈஸியாக ஒரு 20-25 நிமிஷம் அந்த ஊறுற டைம் தவிர அழகாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த ரெசிபி செக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி வீடியோ போடுறப்போ உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி.